students. இன்னைக்கு exercise 1.4ல fifth subdivision, fifth sum பாருங்க. Find the square root by prime factorization method. Prime factorization method நம்ம போன சம்லயே fourth subdivisionலயே நம்ம prime factorization fourth sumலயே prime factorization methodல தான் சால்வ் பண்ணியிருந்தோம். ஆமாவா? ஸோ சேம் தான்ப்பா, அதே தான். இப்போ பாருங்க 144 இருக்கா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கோங்க. இதை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. 144 இது லாஸ்ட்ல எதுல முடிஞ்சிருக்கு? ஈவன் நம்பர்ல முடிஞ்சிருக்கு. இந்த லாஸ்ட்ல இருக்கிற 4 ஈவன் நம்பர்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸா இதை நம்ம எந்த டேபிள்ல பார்க்கணும்னா 2 டேபிள்ல தான் டிவைட் பண்ணணும். லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருந்தா 2 டேபிள்ல டிவைட் பண்ணணும். ஓகேவா? ரைட், 2 டேபிள்ல டிவைட் பண்ணணும். இதை 3 டேபிள்ல கூட டிவைட் பண்ணலாம். எப்படி 3 டேபிள்லையும் இது வரும். பட் ஆனால் வந்து பெட்டர் ஆப்ஷன் 2க்கு போகிறது தான். ஓகேவா? 2 டேபிள் இது 3ல பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 டேபிளால் டிவைட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து 2 டேபிளில் 144 எத்தனை டைம்ஸ் வரும்னு கண்டுபிடிக்க அதை டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. 2வை விட 1 சின்னது. ஆமாவா? ஸோ 2வை விட இங்கே உள்ளார இருக்கிற நம்பர் பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ அது 14ஆக மாறிடும். 2 டேபிளில் 14 எத்தனை டைம்ஸ்? 7 டைம்ஸ். ஸோ 14. ஸோ 0 இதோட முடிச்சிடக்கூடாது. இங்கே ஒரு 4 இருக்கு பாருங்க, டீல் பண்ணாமல் அந்த 4-ஐ கீழே இறக்கணும். ஸோ 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். ஸோ 4. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை டைம்ஸில் வந்திருக்குப்பா? 72. இப்போ அகைன் பாருங்க, இந்த 2 ஈவன் நம்பர். ஸோ எந்த இடத்துக்கு போய்க்கலாம்? 2 டேபிளில் போய்க்கலாம். நம்ம அகைன் 72 3 டேபிளில் வரும். நீங்கள் 3 டேபிளில் போடுறதுனாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேரலாக 3 டேபிளில் கூட ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர் வரும். ரைட், அகைன் இப்போ இதை 72வை 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்க. ஸோ 7 எடுத்துக்கோங்க. 2வை விட 7 பெருசு தான். ஸோ 3 டைம்ஸ். 7 வராது 2 டேபிளில். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் 6, 3 டைம்ஸ் வரும். ஸோ 7ல் 6 போச்சுன்னா 1. இப்போ இந்த 2வையும் இந்த 1ஐயும் கம்பேர் பண்ணுங்க. இந்த 2வை விட 1 சின்னது. ஸோ உள்ளார இருக்கிற நம்பர் பெருசாக ஆகணும். ஸோ அப்போ இந்த 2வை கீழே இறக்குறேன். ஸோ இப்போ அது 12ஆக மாறிடுச்சு. ஸோ 12 2 டேபிளில் 12 எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். இந்த கோஷன் மேலே இருக்கிறத தான் நான் கீழே இங்கே எழுதிட்டே இருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது இங்கே 6ல் முடிஞ்சிருக்கா? இது அகைன் 3 டேபிளில் வரும். நான் 2 டேபிளில் சால்வ் பண்ணுறேன். ஸோ 36 2 டேபிள் எத்தனை டைம்ஸ் வருது? ஸோ ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கோங்க, பெருசாக தான் இருக்கு. 3 ஆனால் 2 டேபிளில் வராது, 1 டைம். 2 3ல் 2 போச்சுன்னா 1. இப்போ 2 இதை விட சின்னதாக இருக்கு பாருங்க. ஸோ அப்போ 6-ஐ கீழே இருக்குது. இப்போ 16 ஆயிப்போச்சு. ஸோ 18. நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கடகடன்னு போடுங்க. பேசிக்ஸில் கொஞ்சம் இன்னும் நாலேஜ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? பொறுமையாக வீடியோ பாருங்க, அப்புறம் நீங்களும் பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ரைட், இப்போ 18 உள்ளார இருக்கு. 2 டேபிளில் அகைன் டிவைட் பண்ணுறேன். ஸோ 18 இது உங்களுக்கே தெரியும், 9 டைம்ஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இந்த 9 பாருங்க 2 டேபிளில் வராது. ஸோ இதை பார்த்தாலே தெரியும், ஆப்வியஸாக 3 தான். ஸோ 3 1 முடிஞ்சு போச்சு. இப்போதான் நல்லா கவனிக்கணும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர் ரூட். எதோட ஸ்கொயர் ரூட்டு? 144ஓட ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த 144 தான் நான் எப்படி பிரித்து எழுதியிருக்கேன்? இந்த 144 தான் நான் எப்படி பிரித்து எழுதியிருக்கேன் அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு எத்தனை 2 இருக்கு? 4 2 இருக்கு. எத்தனை 3 இருக்கு? 2 3 இருக்கு. இப்போ இந்த உள்ளார இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 144 கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் இதை நான் என்ன பண்றேன்ட்டு. புரியுதா? அப்ப இந்த 144 தான் நான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன். புரியுதா இது? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 2 2 இருக்கு இல்லையா, பேரா இருக்கிறது எல்லாத்தையும் ரூட்ல இருந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க 2 பேர் இருக்கா, இது எப்படி எடுக்கலாங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு பிற்பாடு. 2 இன்ட்டு 2 2 இருக்கா, அப்போ ஒரு 2-வை வெளியே எடுத்துடலாம். இங்க 2 2 இருக்கா, அப்ப ஒரு 2-வை வெளியே எடுத்துடலாம். இங்க 2 3 இருக்கா, அப்ப ஒரு 3-யை வெளியே எடுத்துடலாம். ரூட்டு கேன்சல் ஆயிடும். ஓகே, அப்போ
root 144 is equal to 2 2s are 4, 4 2s are 4 3s are 12. ஆன்சர் கிடைச்சிருச்சா 12ன்னு புரியுதா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் ஈக்குவல் டு 12. புரியுதா? உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்களும் படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.